சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத வசனம் 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதம் நமக்கு போதிக்கிறது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று. ஆனால் அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக, சரீரபரமான தேவைகள், என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்போம், இன்னைக்கான காரியங்கள், நாளைக்கான காரியங்கள், இன்னைக்கான காரியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தான் அதை நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு இவையெல்லாம் ஏற்கனவே தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுங்கள். அவர் ஏற்கனவே என் தேவைகளை அறிந்திருந்தால் நான் அவர்கிட்ட போய் ஆண்டவரே இதை தாரும் அதை தாரும்னு நான் ஏன் கேட்கணும்? அப்படி கேட்டால் நான் அஞ்ஞானிகளை போல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லு. இல்லை. ஏன்னா வேதவசனம் அநேக இடங்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நாம் போய் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் விசாரப்படாமல், கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களை ஜெபங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இயேசு பிதாவோடு ஒன்றாய் இருந்தாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். ஆனால் தான் இயேசு ஜெபிக்கிறத பார்த்து சீஷர்கள் கேட்குறாரு, எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இயேசு சொல்கிறார், ஃபர்ஸ்ட் இப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுத்தருகிறார். அப்படி ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிற, ஹைலைட் பண்ணுகிற காரியம் என்னன்னா, உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகள் எல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறதுனால அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றதை காட்டிலும் அது என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் எப்படி போய் ஜெபம் பண்ணணும் அவருக்கு தெரியாததுனால நீங்கள் அவர்கிட்ட போய் தெரியப்படுத்தி அவரை கன்வின்ஸ் பண்ணுற ரீதியில் அவருக்கு போகாதீங்க. அவருக்கு ஏற்கனவே தெரியும்ல இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பது ஏற்கனவே அவர் அறிந்திருக்கிறார் என்ற ரீதியில் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க என்பதை வலியுறுத்துறதுக்காக தான் அந்த இடத்துல அவர் சொல்ல, உங்கள் பரமபிதா ஏற்கனவே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் எப்படின்னா, அவருக்கு தெரியாதனால அவருக்கு டீட்டெயிலாக சொல்லி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 10 முறை அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அஞ்ஞானிகளை போல செய்யாதீங்க. அவர்கிட்ட போய் கேட்காதீங்க, சொல்லாதீங்களே. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுகிற, அப்பொழுது கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஜெபம் என்பது அப்ளிகேஷனை காட்டிலும் ரிசீவ் பண்ணுற ஒரு மெத்தட். இப்போ ஏடிஎம்மில் போய் கார்டை போட்டு தேய்க்கிறதுனால காசு வருது. ஏடிஎம்மில் நான் கார்டை போட்டு தேய்ச்சதுனால தான் அங்கே காசு எனக்கு உண்டாகுது, என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னு அர்த்தமா? இல்லை. தேவன் ஏற்கனவே எனக்காக சகல காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்கிற ஒரு வழி தான் என்னது ஜெபம். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தில் தான் பார்த்து கொண்டு இருக்கோம். ஜெபம் இப்போ பார்த்தோம், பிலிப்பியர் 4:6 வாசிக்கும் போது நம்முடைய ஜெபத்தில் அவரிடத்தில் நாம் போய் எப்படி நான் நிற்கிறது, அவர் அண்டை எப்படி கிட்டி சேருகிறது என்று சொல்லும்போது, என் தகப்பன் அவருக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் எனக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு தைரியத்தோடு நம்ம போய் சேரணும். அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணுகிறார். பிலிப்பியர்கள் எழுதும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் விசாரப்படாமல், கவலைப்படாமல் போங்க. ஜெபத்தில் போகும்போது கவலையோடு போகக்கூடாது. இந்த காரியம் எப்படி நிறைவேறுமோ, என்ன பண்ணுவாரோ, எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, கர்த்தர் இதிலேருந்து எனக்கு விடுதலை தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு கவலைப்பட்டவர்களாக நம்ம போகாமல், நான் ஜெபத்தில் போகும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதாக என் ஜெபம் காணப்படணும். என் ஜெபம் அவ்விசுவாசத்தை அல்ல, தேவனை நான் நம்பலை, எப்படியாவது
நம்ம அழுததுனால, நம்ம ரொம்ப கெஞ்சினதுனால, இல்லை நான் இப்போ 100 பேர் 1000 பேரோடு சேர்ந்து வந்து அவரை வந்து நம்ம கூப்பிடுறதுனால அவரை வந்து பலவந்தப்படுத்துகிற ஒரு மெத்தட் அல்ல. ஒருத்தரோ 2 பேரோ 100 பேரோ 1000 பேரோ நம்ம அவரிடத்துல போய் சேரும்போது, கேட்கும்போது தைரியத்தோடு போகணுமா, அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறாருன்னு போகணுமா, அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமாக என்னுடைய விண்ணப்பங்கள் என்னுடைய ஜெபத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, இதை நீங்கள் ஏற்கனவே எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் கேட்கும்போது நீங்கள் தருகிறீர்கள் என்று நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை அறிந்தவனாக உம்மிடத்தில் வந்து இதை கேட்கிறேன், இதை தந்ததுக்காக தேங்க்யூ என்று சொல்லுகிற ஜெபமாக இருக்கும். ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவதாக இந்த வசனத்தில் பார்க்கிறோம், கவலைப்படாமல் அவருக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் ஜெபங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் தேவை என்ன என்பதை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்பது ஒரு கட்டளை, ஒரு கமாண்ட். ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினால, அது ஒரு கட்டளையாக இருக்கிறபடினால நான் ஜெபிக்கணும். என் தேவைகள் என்ன என்பது தேவன் அறியவில்லை, அவருக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்ல, அவர் நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பி எனக்கு ஜெபி என்று கட்டளை கொடுத்திருக்கிறபடினால நான் ஜெபிக்கிறவனாக இருக்கேன். ரெண்டாவது, நம்ம பார்த்த மாதிரி இயேசு எனக்கு எக்ஸாம்பிளாக இருந்தார் ஜெபிக்கிறதுக்குள்ள, ஜெபத்தில். மார்க் 1:35, லூக்கு 5:16, யோவான் 17 சாப்டர், ஒரு ஃபுல் சாப்டரே வந்து அவருடைய ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் ஜான். அப்படி அந்த இயேசு பிதாவோடு ஒன்றாக இருந்தாலும் ரெகுலராக ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். எதுக்கு? பிதாவினிடத்தில் அவருக்கு தெரியாத காரியத்தை இவர் தெரிவிக்க போகிற மாதிரி அல்ல, அவரோடு இருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்துகிற விதத்தில் உறவை இருக்கிறபடினால அவர் சம்பாஷிக்கிற நேரமாக ஜெபம் இருந்தது. அது மாதிரி என்னுடைய ஜெபம் என்பது அவருக்கு தெரியாத ஒரு காரியத்தை தெரியப்படுத்துவதற்காக அல்ல, என்னுடைய நம்பிக்கையை மாத்திரம் வெளிப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் அல்ல, என்னுடைய ரிலேஷன்ஷிப்பையும் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் ஜெபம். நான் ஜெபிக்கிறேன் என்றாலே ஆரம்பிக்கும் போதே இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே, டேடி, என் தகப்பன் இடத்துல போய் நான் பேசுகிறேன் என்ற உணர்வில் ரீதியில் அவருடைய சமூகத்தில் பரலோகத்தில் எனக்கு ஆக்சஸ் இருக்குது, எனக்கு அவரை கிட்டி சேர்வதற்கான தைரியம் இருக்கிறது, ஒரு வழியை இயேசு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதெல்லாம் அறிந்து உணர்ந்தவனாக அவருடைய சமூகத்தில் அப்பா அப்படின்னு போய் நான் நிற்கணும். அந்த உறவை, பிதாவோடு இருக்கிற உறவை மெயின்டைன் பண்ணுவதற்கு எனக்கு எக்ஸாம்பிளாக இயேசு வாழ்ந்தார், ஜெபித்தார். அந்த அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறவனாக இருந்து நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை தான் பார்க்கணும். அது ஒரு கட்டளை, அதனால் நான் ஜெபிக்கிறேன். இயேசு எனக்கு முன்மாதிரியாக தேவனோடு இருக்கிற உறவை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுவது, எப்படி வைத்துக்கொள்வது என்பதை கற்றுத்தந்த ஒரு வழிமுறையாக ஜெபம் இருக்கிறபடினாலே நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தில் போய் அவருக்கு தெரியாத காரியத்தை நான் தெரியப்படுத்துறதுக்காக அல்ல, அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணாததை நான் கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட பெறுவதற்காக முயற்சிக்கிற ஒரு ப்ராசஸ் ஆகும் இல்லை. ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தில் என்னுடைய நம்பிக்கையை காண்பிக்கிறேன், அவரோடு இருக்கிற உறவை நான் வெளிப்படுத்துகிற விதத்தில் நான் ஜெபிக்கிறவனாக இருக்கேன். இயேசு நமக்கு எக்ஸாம்பிளாக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுவோட ஜெபத்திலே வச்சு சில காரியங்களை பார்ப்போமே. கெத்செமனே தோட்டத்தில் அவர் முதலாவதாக பார்க்கும்போது லூக்கா 22ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலேருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சீஷர்களை கொஞ்சம் தூரத்தில் இருக்க சொல்லிட்டு இவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஜெபிக்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தில் இயேசு இந்த இடத்துல தம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்மளுக்கு கற்று தருகிற காரியம் என்னன்னா, என் ஜெபத்தில் தேவனோடு பிதாவின் சித்தத்தோடு என் சித்தம் ஒருங்கிணைய வேண்டும், அலைன் ஆகணும். எல்லாம் என் சித்தம் உங்கள் பிதாவின் சித்தம் வேற அப்படின்னு இல்லாமல் பிதாவின் சித்தத்துக்கு என் சித்தத்தை நான் ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தம்தான் என்னுடைய சித்தமாய் மாறுகிற ஒரு இடம்தான் ஜெபம்.
எனக்கு 1000 காரியங்களை நான் கொண்டு வந்து தேவனிடத்தில் போகலாம். ஆனால் ஆண்டவரே என் சித்தம் அல்ல, சித்தம் தான் என்னுடைய சித்தமாக இருக்கட்டும், சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்று ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன் ஆசை இல்லை ஆண்டவரே, உம்முடைய எக்ஸ்சேஞ்ச் எனக்கு தாங்க, உம்முடைய விருப்பத்தை எனக்கு தாங்க, சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகிற இடம் தான் ஜெபம். என் சித்தத்தோடு என் விருப்பத்தோடு போயிட்டு அதை தான் நீங்கள் நினைப்பிக்கணும் அந்த ரீதியில் போராடுகிறது பேர் ஜெபம் இல்லை. நீங்கள் உங்கள் நினைவுகளை கொண்டு போயிட்டு ஆண்டவரே இது உங்களுடைய சித்தம் தானா, இது உங்களுடைய சித்தமாக இருந்தால் அது மாத்திரம்தான் நிறைவேறட்டும். இன்னொரு காரியம், ஜெபத்தில் இயேசு போகும்போது இது சித்தம் தானான்னு தெரியாதவராக போல, அவர் வரும்போதே அவர் சொல்லியிருக்கிறார், இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்தும் தேவ சித்தத்தை அறிந்தவராய் இருந்து போய் தன்னுடைய சித்தம் தேவ சித்தத்தோடு அலைன் ஆகிறதுக்காக பிரயாசப்பட்ட இடம் தான் ஜெபம். தேவ சித்தம் என்னன்னு தெரியலன்னா அவர் சத்தத்தை கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். நிறைய நேரத்தில் ஜெபத்தை நம்ம பேசுறத மாத்திரம் தான் ஜெபம் நினைச்சு கொள்கிறோம். இல்லை, தேவன் சம்பாஷணை அப்படின்னு சொன்னால் நானும் பேசணும், அவரும் பேசணும். அவர் சத்தத்தை கேட்கிறதற்கு ஜெபத்தில் அமைதியாக இருக்கும்போது தேவன் நம்முடைய உள்ளுணர்வுகளை பேசுவார். அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார். இது மாதிரி மற்றவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தைகள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, போதனைகள் மூலமாக, மற்றவர் கொடுக்குற ஆலோசனை மூலமாக தேவன் பேசுவார். சூழ்நிலைகள் மூலமாக தேவன் பேசுவார். தேவன் பேசுகிற தருணமும் ஜெபந்தான். நான் பேசுறது மாத்திரம் தான் சொல்லிட்டு நான் கடன்னு ஒப்பிச்சுட்டு நான் பரவாயில்ல 1/2 மணி நேரம் ஒப்பிச்சுட்டேன், 1 மணி நேரம் ஒப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கடந்து போவது ஜெபம் அல்ல. நான் பேசும்போது அவர் சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கணும். 2-way கம்யூனிகேஷன் தான் ஜெபம். அதனால நான் அவரோடு பேசின நேரத்தோடு நிப்பாட்டிடக்கூடாது. ஜெபம் என்ற டெஃபினிஷன், ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரோடு சம்பாஷிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வந்ததெல்லாம் சொல்லிட்டு போங்க அப்படின்றதுக்காக இல்லை, எதுக்கு சொல்ல வா என்கிட்ட வா என்னோட பேசுன்னு ஏன் கூப்பிட்றாரு? அவரும் நம்மோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கத்தக்கதாக தான். அப்போ தான் ரிலேஷன்ஷிப்பு. வரும்போது அப்பான்னு வரணும், உறவுல வரணும், என்னை நம்பி வரணும்னு எதிர்பார்க்கிறார். மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக அவர் பாடுபட வேண்டும் என்பது ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே அதை தீர்க்க தரிசனமாக ஏசாயா 53:10 நம்ம வாசிக்கிறோம். தெரிவிக்கப்பட்டதை இயேசுவும் அறிந்தவராய் மத்தேயு 26:39 சொல்ற, நான் பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்குது என்பதை அறிந்திருந்தும் அவர் ரத்தம் வேர்வையாய் சிந்தத்தக்கதாக அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணார். அந்த நேரத்தில் தான் அவர் அலைன் பண்ணுறார். ஆண்டவரே என் சித்தம் அல்ல, நான் போராட விரும்பல, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை சப்மிட் பண்ணுகிறேன் என்பதை காண்பிக்கிற இடமாக ஜெபம் இருந்தது. சும்மா என்னுடைய ரெக்வஸ்ட்டை மாத்திரம், அப்ளிகேஷனை மாத்திரம் போட்டுட்டு வருகிற இடம் அல்ல. ஆண்டவரே இந்த அப்ளிகேஷன் எனக்கு தேவ சித்தமாக தெரியவில்லை ஆண்டவரே, ஆனால் உங்கள் சித்தம் இது என்பதை தெரிந்திருந்தாலும் என்னுடைய மாம்சம் போராடுகிறது, என் மாம்சத்தை அழித்து மாம்சத்தின் நிச்சயங்களை வெறுத்து உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் பலன் தாங்க, ஞானம் தாங்க, நடத்துங்க அப்படின்னு கேட்கிற இடமாக ஜெபம் இருக்கு. அதனால தான் அவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது அவர் சொல்லுறாரு, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் மத்தேயுவில் அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை விரும்பினவனாக, அதை கேட்கிறவனாக நான் ஜெபத்தில் நான் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவர் கேட்குறார், அவர் சித்தம் என்னன்னு சொல்லும் போது, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்க. அவருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்பதாக மேலாக உம்முடைய சித்தத்துக்காக, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதை தான் நான் கேட்குறேன். ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக வரும்போது தாழ்மையாக இருக்கிறேன் என்பதை காண்பிக்கத்தக்கதாக தான் ஆண்டவரே என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என் கடன்களை எங்களுக்கு மன்னி. நான் அவருக்கு முன்பாக வரும்போது நான் சுயநீதியுடையவனாக அல்ல. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ உபவாசம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கேன், தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன், காணிக்கை கொடுத்துருக்கேன், அஞ்ஞானிகளை போல பாவியை போல இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்றேன் என் சுய நீதியை சார்ந்தவனாக ஆண்டவர்கிட்ட வராமல், ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவர், நான் மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது போல எனக்கும் மன்னிங்க, நான் பர்ஃபெக்ட்டு என்ற ரீதியில் மட்டும் வரல,
எனக்கு மன்னிங்க, என் இருதயத்தில் நீங்கள் சொன்னபடி நான் கசப்பையெல்லாம் வைக்கல, என்னை தாழ்த்துக்கிறேன், உண்மையே சார்ந்திருக்கிறேன், எனக்கு இன்று வேண்டிய ஆகாரத்தை தாங்க அப்படின்னு வந்து நிற்கும். ஆனால் அதுக்கு முன்பதாக ஆண்டவரே சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்கணும்னா தேவன் அதை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்து ஜெபித்து காண்பித்து இருக்கிறார். ஜெபத்தில் என்ன காணப்பட வேண்டும்னா, என் சித்தத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்புவித்து சமர்ப்பிக்கிற ஒரு ப்ராசஸாக ஜெபம் இருக்கு. அவர் சத்தத்தை அறிந்து அவர் சித்தத்தை அறிந்தவர்களாக ஜெபத்தில் போய் ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு கேட்கிற இடமாக ஜெபம் இருக்க வேண்டும். நம்ம எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா வந்து ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல 45வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். தேவன் 1 கொரிந்தியர் 18:1 அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே எலியாட்ட சொல்லியிருக்கிறார், நான் பூமியில நான் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். அப்படி சொல்லியிருந்த நேரத்தில் அவர் திரும்ப போய் மலை மேலே ஏறி 7 முறை ஜெபம் பண்றார், 41லேருந்து 45 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மழை வந்தது. எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தில் பார்க்கும்போது, தேவன் வாக்குரைத்ததை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருந்தாலும் அந்த வாக்கு பண்ணினதை நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறவனார். ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணினது நிறைவேறட்டும், அதற்கான தடைகள் நீங்கி போகட்டும், உம்முடைய குறித்த நேரத்தில் இவை நிறைவேறட்டும் என்று அவரோட பிளானை அறிந்தவனாக அவரோடு இணைந்து அவருடைய திட்டம் பூமியில நிறைவேற வேண்டும் என்பதை விரும்புகிற ஒரு ஆளாக என்னை காண்பிக்கிற இடம் தான் ஜெபம். அந்த ஜெபத்தில் வாட்டியே எலியா வந்து ஜெபிச்சேன் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போல என்ன ஜெபிக்கிறது நிப்பாட்டல, அது நிறைவேறுகிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார். 7வது முறை ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் கையளவு மேகம் பார்த்துட்டு போதும் தெரிஞ்சிச்சு, தேவன் அடையாளத்தை காண்பித்தார் என்ற ரீதியில விசுவாசத்தின் அடிப்படையிலும் விடாமுயற்சியில காண்பித்து தேவன் சொன்னது நிறைவேறுகிறது என்பதை அறிந்தவனாக ஜெபத்திலிருந்து வெளியே வந்தார். நான் ஜெபித்து நான் வெளியே வருகிறேன் என்றால், ஜெபத்தை முடிக்கிறேன் என்றால் எனக்கு அந்த நிச்சயம் இருக்கணும், தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார், அது நிறைவேறுகிறது என்பதை என் கண்கள் காண்கிறதா இருக்க வேண்டும். இது தேவன் செய்வாரா மாட்டாரா, தேவனுடைய வாக்குதான் என்ற சந்தேகத்தில் இருக்கிறவனாக ஜெபத்தில் விட்டு நான் வெளியில் வரக்கூடாது. ஜெபித்து முடிக்கிறேன் என்றால் எனக்கு இருக்க வேண்டிய நிச்சயம் என்னன்னா, தேவன் சொன்னது நிறைவேறப் போகிறது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னாரே, நான் கேட்கும் போதே அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசத்தில் நான் வெளியே வந்தால் நான் ஜெபித்த காரியத்தை என் கண்கள் காணும். ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேவ சித்தத்துக்கு என் சித்தத்தை ஒப்பு கொடுக்கிற ஒரு இடமாக ஜெபம் இருக்கணும். அவருடைய சித்தம் பூமியில நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய பங்காக ஆண்டவரே இதை நடப்பீங்க அப்படின்னு நான் கூப்பிடுகிற இடமாக ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபம் வந்து தொடர்ந்து விசுவாசத்தோடு இருக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும். முடிகிற வரைக்கும் நான் ஜெபிக்கணும், தேங்க்யூ சொல்லி ஜெபம் பண்ணணும், தந்ததுக்காக நன்றி என்று ஜெபம் பண்ணணும். 7 முறை நான் போனாலும் தேவன் செய்து விட்டார் என்ற நிச்சயம் வந்த பிறகு நான் ஜெபத்தை நிப்பாட்டணும். ட்ரை பண்ணுகிற இடம் இல்லை, நிச்சயத்தோடு ஆண்டவரை நீங்கள் வாக்கு பண்ணினது நிறைவேறுகிறது என்ற நிச்சயத்தை கொண்டவனாக நான் இருக்கத்தக்கதாக என் விசுவாசம் பலப்படுகிற இடமாக ஜெபம் இருக்க வேண்டும். அடுத்தது ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, தானியேல் 9:23 வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம், 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். தானியேல் ஜெபம் பண்ணுகிறார் இஸ்ரவேலருக்காக. அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். ஏற்கனவே தேவனுடைய வாக்கு சொல்ல இருந்தது. எரேமியா 29:10 வாசிக்கிறோம். இவர்கள் 70 வருஷம் அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டு தேவன் திரும்ப அவர்களை 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வருவார் என்ற வாக்குத்தத்தம் இருந்தது. ஆயினும் அந்த நேரத்தில் தானியேல் அதுக்காக தான் ஜெபம், ஆண்டவரே நீங்கள் 70 வருஷம் கழிச்சு நீங்களை திரும்ப எங்களை தேசத்துக்கு கொண்டு போவீங்கன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு ஜெபிக்கிறார். அதுதான் இந்த தானியேல் 9:2-3 20லேருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறோம்.
தேவன் இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை மாற்றுவார் என்று வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படியாக அவர் ஜெபம் பண்றார். அவர் ஜெபம் பண்ணும்போது தனக்காக மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேலருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இடமாக ஜெபம் இருக்க வேண்டும். அவங்களுக்கு பதிலாக நான் மத்தியஸ்தம் பண்ணுகிறவனாக அல்ல. மத்தியஸ்தர் ஒருவரை இயேசு மாத்திரம்தான். தேவனிடத்தில் போகிறதுக்கு நான் ஒரு 2வது ஆள் 3வது ஆள் ஒரு ஏஜென்ட் கிடையாது. இயேசுவின் மூலமாக தான் போகிறேன். ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம்னா தேவனே சொல்லுகிறார், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பலவீனவர்களை நீங்க சேர்த்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் இருப்பாங்க, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. தானியேலை பார்க்கிறோம், அவர் முழு தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். தேசத்தில் தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும், அவர்களுடைய சிறையிருப்பு மாற வேண்டும், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேசத்தை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் பண்ண சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 1:16-18 வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சபைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்றார். கொலோசியர் 1:9-12 வாசிக்கிறோம். அவங்களுக்கு ஞானம், சபையில் இருக்கிறவர்களுக்கு விசுவாசிகளுக்கு ஞானம் வேணும், பலன் வேணும், பொறுமை வேணும், இந்த உபத்திரத்தை தாங்கத்தக்கதான அனுக்கிரகம் உண்டாகணும். அதுக்காக ஜெபம் பண்றார். அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுகிறார். தேசத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும், சபைக்காக ஜெபம் பண்ண வேண்டும், மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். அது தேவனுடைய சித்தம் தான். தம்முடைய ஜனங்கள் ஞானமாய் விசுவாசத்தில் பலன் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருந்தாலும் அதற்காக இவர் ஜபிக்கிறவராக இருந்தார். வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமும் இதுதான், மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 6:9-13 ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவேன்னு சொல்லி தரல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் தேவைகளை சந்தியும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்க பதில் எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமன் என்று விலக்கிட்டு சொல்ல, எங்களைன்னு சேர்த்துக்கிறார். தனிப்பட்ட ஜபமாக அது சொல்லித்தராமல் கூட்டு ஜபமாக அது சொல்லி தருகிறார். மற்றவங்களுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு இடமாக ஜபத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அதனால தான் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நாம் அதற்காக தான் ஜபமும் பண்ணணும். என்னுடைய தேவைகளுக்காகவும் ஜபம் பண்ணணும். என்னுடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்துக்காக, உறவினர்களுக்காக, சபைக்காக, தேசத்துக்காக தேவனுக்கு முன்பாக நின்று மன்றாடுகிற ஒரு இடமாக ஜெபம் இருக்கு. இன்னொரு காரியம், ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, எசேக்கியாவின் ஜெபத்தை குறித்து நம்ம நல்லா கேட்டிருப்போம். ஏசாயா 38 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா மரண தருவாயில் இருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வார்த்தை வந்துச்சு, நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டின் காரியத்தை ஒழுங்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் பலவீனத்தில் சோர்பரமாக திரும்பி ஆண்டவரே நினைத்தருள்னு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறவரார். இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, ஜெபம் என்பது தேவனுடைய அதிசயங்களையும் தேவன் சந்திக்கிற ஒரு இடமாக ஜெபம் இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகளில் தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும் என்றால், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சேனல் தான் பிரேயர். நான் ஜெபிக்கும் போது தேவன் இதை உனக்கு இதுதான் உனக்கு அவுட்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். மாற்றுவது அவருடைய அனாதி தீர்மானத்தில் ஏற்கனவே ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கு. தேவன் ஏற்கனவே தீர்மானிக்காத ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்ற மாட்டார். ஆனால் அவர் இதுதான் முடிவு, வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லினதை கேட்டுட்டு தேவன் இதை எனக்கு வைத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையினாலே தம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது தேவன் அவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்த 15 வருஷத்தை எக்ஸ்ட்ராவாக கொடுத்திருந்தார். ஜெபிக்காமல் இருந்திருந்தா அந்த 15 வருஷம் பெற்றுக்கொண்டிருப்பாரா இல்லையா தெரியாது. ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை விளங்குவதற்கு, தேவனுடைய அற்புதங்கள் நடப்பதற்கு ஒரு வழிவாசலாக
ஒரு சேனலாக ஜெபம் காணப்படுகிறது. ஏன் ஜெபிக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா? தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டுமா? தேவனுடைய வல்லமை விளங்க வேணுமா? ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்துச்சே, இப்படி இதுதான் முடிவு என்று நீங்கள் நடக்கிற ஒரு காரியத்தை தேவனால் மாற்ற முடியுமா? ஆமாம், முடியும். எப்படி இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவராய் மரித்து பாதாளத்துக்கு சென்றிருந்தாலும் அதை தேவன் மாற்றினார். அது தேவ சித்தம். ஆனா கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார். அதுக்கு முன்பதாகவே அவர் அறிந்திருந்தார், நான் மரிப்பேன், 3ஆவது நாள் தேவன் என்னை உயிரோடு எழுப்புவார் என்பதை சீஷர்களுக்கு அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். இருந்தாலும் அந்த ப்ராசஸ்க்காக அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாற வேண்டும் என்பது தேவ தீர்மானமாக இருந்தாலும், தேவ சித்தமாக இருந்தாலும், அந்த தேவ சித்தம், தேவ வல்லமை, தேவன் செய்கிற அற்புதங்கள் நிகழ்வதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் தான் தேவன் நம்மளுக்கு இந்த நாளிலும் சொல்லி தருகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏதோ அவருக்கு தெரியல, என்னுடைய தேவைகள் என்னன்னு தெரியல, என் சூழ்நிலை தெரியல என்பதுக்காக அவருக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்ல. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தாலும் தகப்பனாக இருந்து தன்னிடத்தில் வந்து அதை நீங்கள் கேட்கும்போது உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு பதிலளிக்கிறவராக அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிற ஒரு பூமியில் ஒரு ப்ராசஸ் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ப்ராசஸின் அடிப்படையில் அவரிடத்தில் போகும்போது நாம் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கும். ஏன் ஜெபிக்க வேண்டும்? என்னுடைய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறத்தக்கதாக நான் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தில் எலியாவை போல, தானியேலை போல நான் விசுவாசத்தில் பலப்பட்டவனாக கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் உறுதியாக இருக்கத்தக்கதாக விசுவாசிக்கிறதை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக ஜெபம் இருக்க வேண்டும். தேவ சித்தம் வாழ்க்கையில் பூமியில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக, எனக்காக மாத்திரமல்ல, தேசத்துக்காக, சபைக்காக, உங்களுக்கு தெரிந்த உறவினர்களுக்காக, மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கிற இடமாக ஜெபம் இருக்க வேண்டும். எசேக்கியாவை போல தேவனுடைய வல்லமை அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபியுங்கள், ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, நீர் எங்கள் பரம தகப்பனாக இருக்கிறீர். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவர். ஆனாலும் பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எங்கள் தேவைகளை நாங்கள் அறிவித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ தந்த இந்த நல்ல உறவுக்காக, உம்மை கிட்டி சேருகிறது வழி வாசலுக்காக, தைரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின நல்ல காரியங்களை உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றுவீரார். ஜெபித்து அதை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக அவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். பரிசுத்தாவின் நிறைவோடு விசுவாசத்தில் நிறைந்து ஜெபித்து ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் பலவீனப்பட்டவர்களுக்காக, வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை விளங்கட்டும். அதிசயங்களை நடப்பிப்பீராக. எசேக்கியாவுக்கு செய்த அற்புதங்களை கர்த்தாவே இவர்கள் வாழ்க்கையிலே நீர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். வியாபாரங்களிலே, தொழிலிலே விருத்தி உண்டாகட்டும். எல்லா தடைகளும் இயேசு நாமத்திலே வெளியேற வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை விளங்கி நீர் இவர்களோடு இருக்கிறீர், இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை இவர்கள் காண்கிற யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.